சும்மா கிரிக்கெட் பேட்டு பால் இருக்குன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போனால் இதான் நடக்கும். பக்காவான 11 வேண்டாமா 11 பேர் நல்ல கிரிக்கெட் விளையாண்டா தான் வின் பண்ண முடியும். ஆள் இல்லைனா ஃப்ரெண்ட்லி மேட்சாக போடலாம். டோர்னமெண்ட் தான் விளையாடும் சொல்லிட்டு டோர்னமெண்ட் போகிறது அப்புறம் தோத்துட்டு வருது சொன்னால் கேட்க மாட்டேங்கான்லே. முனஞ்சிப்பட்டி பக்கத்தில் இருக்க கீரன்குளம் ஊரில் தான் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டே நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட் நாங்கள் விளையாடி ஒரு 3 வாரம் இருக்கும். இந்த மேட்ச் நாங்கள் தோத்துட்டு அந்த டைமில் எங்கிட்ட ஆளே இல்லை. அப்போ தான் டீமில் ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆச்சு, 2-3 பேர் வெளியே போயிட்டாங்க. ஆளே இல்லை போகாண்டான்னு சொன்னால் நம்ம டீம் பசங்க கேட்க மாட்டேன்ட்டான்லே. ஆள் இல்லைனா அதுக்காண்டி கிரிக்கெட் விளையாடாண்டான்னு சொல்லலை. கிரிக்கெட் விளையாடலாம், ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடலாம். டோர்னமெண்ட்டுக்கு ஏதோ 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊருக்கு பைக் எடுத்துட்டு போய் தோத்துட்டு வரதுக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடலாம் சொன்னா சரி ஒரு மேட்ச் தான் தோத்துட்டேன் அதோட விட்ரால் பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம டீம் பசங்க திருந்துற மாதிரி தெரியல. இதே டீமை கூட்டுக்கிட்டு அரசர் குளம் ஊர்ல நடந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் போனா அங்கேயும் போய் தோத்துட்டோம். இந்த வீடியோ எல்லாம் போடக்கூடாது, ரொம்ப தோத்துக்கிட்டே இருக்கும், சும்மா எதுக்கு தோத்துட்டே இருக்கும் போடக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். ஆனாலும் இப்போ கண்டிப்பா போட்டோம். எங்க டீம்ல ஒரு 5 கிரிக்கெட் வெறியர்கள் இருக்காங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு தான் 5 பேர் மட்டும் நல்ல கிரிக்கெட் விளையாண்டா வின் பண்ணிடலாம் சொல்லிட்டு 11 பேரை கூட்டு போய் சும்மா தோத்துட்டு வரோம். பக்காவான 11 இருந்தாலே டோர்னமெண்ட்ல வின் பண்ணது கஷ்டம். நீங்க எப்படி பக்காவான 11 விளையாட போவீங்களா இல்ல எங்களை மாதிரி ஏதோ டீமை கூட்டு விளையாட போவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.